ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்பிஜி கமர்ஷியல் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் ஒரே நாளில் 990.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக 3237 ஒரு கமர்ஷியல் கேஸ் சிலிண்டரோட விலை இப்போது. ஸோ இது ஹோட்டல் ஓனரோட தலைவலி தானே ப்ரோ, நம்மளுக்கு எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. பட் நான் ஊரில் இருக்க நம்ம பசங்க எல்லாம் சென்னையில் வேலை பார்க்கறதுனால வெளியில் சாப்பிட்டாகணும். ஸோ இதனால பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகலாம். இது இல்லாமல் வந்துட்டு ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கும் அதிகமாக செலவாகும். ஸோ இது எப்படி ஃபேஸ் பண்ணலாம், பட்ஜெட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட மெயின் ரீசன் எதுக்கு, இந்த திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ரீசன் எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஈரான் அண்ட் அமெரிக்கா வார்னால உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிலிண்டர் இருக்குது, டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல், அதோட ப்ரைஸு வெயிட் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்குது. ஒன்று டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எழுதி சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக். ஸோ கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி இப்படி தான் இருக்கும். நான் ஒரு பக்கம் கேமரா வச்சு இன்னொரு பக்கம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல். ஸோ டொமஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்துட்டு 14.2 கேஜி இருக்கும். ஒரு நம்ம யூஸ் பண்ணுற இது டொமஸ்டிக்ன்றது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டரோட கேஜி. ஸோ இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 928.5 ருபீஸ் இருக்கும். 928.5 ருபீஸ். இது வந்துட்டு இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா மே 1, 2026. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இதோட இப்போ வெயிட் அண்டு இது பார்த்துடலாம். ஸோ கமர்ஷியல் கேஸோட வெயிட் வந்து ஆன் ஆவரேஜாக 19 கேஜி கிட்ட இருக்கும். ஸோ இதோட விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 990.5 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி டோட்டல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3237 ருபீஸ். 3236 ருபீஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் மே 1, 2026. சாரி, கேமரா இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரியும். ஸோ டொமஸ்டிக்கோட ரேட் கேஜி வந்துட்டு 14.2 கேஜி, ருபீஸ் வந்துட்டு 928 ருபீஸ். இது வந்து ரெண்டுமே வந்துட்டு மே 1, 2026. கமர்ஷியல் வந்துட்டு 19 கேஜி 3237 ருபீஸ் இன்றைக்கி ரேட்டில். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்துட்டு மொத்தமாக 4 ஸ்டெப்பு வச்சுருக்கேன், இது எப்படி எப்படிலாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 4மே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஸ்டெப்பு தான். எப்படி எக்ஸ்பென்ஸை டிக்ரீஸ் பண்ணலாம், எப்படி வந்துட்டு நம்மளோட வருமானத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ஸ்டெப்பும் எழுதி நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு 4 ஸ்டெப்பு எழுதிட்டு அது எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட், ட்ராவல், கேஸ், என்டர்டெயின்மெண்ட் இது 4மே இருக்குது. ஸோ இந்த 4ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 திங்ஸில் முடிஞ்ச வரை ஏதாவது ஒன்று கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ராவல் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்கன்னா அதோட உங்களால் கம்மி பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஈஸியாக நிறைய சஜஷன் சொல்லலாம். இப்போ எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு 4-5 டைம்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸை குறைச்சிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் உங்களோட பட்ஜெட் வந்து குறையும். ஸோ இது நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேஸு. இப்போது நீங்கள் கேஸை குறைக்கிறதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அதுதான் நான் ஸ்டெப் 2ல் நிறைய சொல்லியிருப்பேன். அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேர்டு வந்து என்டர்டைன்மெண்ட். அஃப்கோர்ஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும், சினிமா, அப்புறம் அங்கே வெளியில் போகிறது, இப்போ இந்த சம்மர்னால தீம் பார்க் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 2 ஃபிலிம் பார்க்குறீங்கன்னா ஒன்றா குறைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட அந்த கேஸுக்கு தவிர மீதி ஆகிற செலவுலாம் நீங்கள் வந்துட்டு குறைச்சி அந்த இதை வந்து நீங்கள் சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்களால் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு கையில் காசு பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் கேஸ் ஷார்ட்டேஜ். இப்போ கேஸுக்கு வந்துட்டு ஷார்ட்டேஜ் எப்படி பண்ணலாம், அதாவது எப்படின்னா கேஸ் ஷார்ட்டேஜ் வந்து எப்படி நம்ம தப்பிக்கலான்றது நான் இந்த இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ப்ரெஷர் குக்கர் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அது ஏசியோட ஏசி அந்த இது வாஷிங் மிஷின் அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. பட் இது 2 கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்மியே தவிர, பட் நார்மலாகவே இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி இழுக்க தான் செய்யும். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒன் டைம் மீல் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் எப்படின்னா, இந்த வேலைக்கு போகிறவங்களாம் ஃபேமிலிஸ்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா மோஸ்ட்லி மார்னிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு செஞ்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட பசங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அதுதான் சாப்பிடுவாங்க.
ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட கேஸ் ஷார்ட்டேஜ் வந்துட்டு ரொம்பவே குறையும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன தான் அதிகமாக மார்னிங் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒரே வாட்டி யூஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தான் வந்துட்டு டின்னருக்கு செய்ய போகிறீங்கன்றதுனால உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அந்த கேஸ் ஷார்ட்டேஜை நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய சேலரி வாங்குறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ட்ராக் பண்ண முடியாது தான். பட் இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராக் எவ்ரி எக்ஸ்பென்ஸ். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்தில் ஒரு 30 to 31 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி 30 or 31 டேஸ் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆஃபீஸ் போகும்போது பெட்ரோல் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஷீட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னா நீங்கள் காலமில் ஃபுல்லாக நீங்கள் டே போட்டுட்டு ரோவில் ஃபுல்லாக நீங்கள் எதுக்கு செலவாகுதுன்னு போட்டுக்கலாம். ஃபுட்டு, கிளாத்திங்கு, மீல்ஸ் இதுதான் செலவாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டே 1 டே 30 வரைக்கும் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டு அதாவது மந்த் எண்டு ஒரு 30th 31 அப்போ நீங்கள் ஒரு பிவோட் டேபிள் போட்டு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோ நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அடுத்த மாதம் வந்து இதெல்லாம் எப்படி கம்மி பண்ணலான்றதை நீங்கள் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எவ்ரி எக்ஸ்பென்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நம்ம எது அதிகமாக எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ அது அடுத்த மாதம் அஃப்கோர்ஸ் குறைச்சிக்கலாம். ஸோ ஸ்டெப் 4 இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சைட் ஹசல். ஸோ இப்போ இருக்கிற வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ விலைவாசி அண்ட் இது உள்ள இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன் சைட் ஆஃப் இன்கம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்லுவாங்க ஒன் சைட் ஆஃப் இன்கம் மட்டும் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கைஸ் இந்த 4மே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணலாம். யூடியூபோ, பார்ட் டைமு, டியூஷனு, ஃப்ரீலான்ஸ் இது எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கூட நீங்கள் மினிமம் ஒரு 50,000 வச்சு போட்டாகணும். பட் ஆனால் இந்த 4த்துக்கும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேணாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு உடனே நீங்கள் காசு பார்க்க முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இதில் நீங்கள் நிறைய லேர்னிங்ஸ் கற்றுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் எடுத்திங்கன்னா ஒரு கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகும், எஸ்இஓனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க முடியும். சிடிஆர்னு என்ன, கிளிக் த்ரூ ரேட்டு அதெல்லாம் நிறைய இருக்குது. அதேமாதிரி டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் படித்து வந்திருப்பீங்களே அதை வச்சு நீங்கள் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கேதர் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இப்போ அப் டு 5th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்தாலே நல்ல மணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் வந்துட்டு நீங்கள் எது வேணால் பண்ணலாம். இப்போ அக்கௌண்ட்ஸு இல்லைனா வந்துட்டு வேறு உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய கடைங்க இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பார்ட் டைம் மாதிரி பண்ணலாம். ஃப்ரீலான்ஸும் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்ஸ் வந்து அக்கௌண்டிங் வந்துட்டு லிங்க்டின்ல பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்டின்ல கிளைண்ட் பிடிச்சி நான் வந்துட்டு என்னோட பர்சனல் லேப்டாப்பில் ஒர்க் செஞ்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு யூடியூப்லேயும் சரி ஃப்ரீலான்ஸும் சரி எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் யூடியூப் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகாதனால அது வந்துட்டு நான் அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணேன்னு சொல்ல முடியாது. பட் நிறைய லெசன்ஸை கேதர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லை கைஸ். ஸோ அதனால் ஆனால் மணி மேனேஜ்மெண்ட் லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபேமிலிஸ் வில் ஆல்வேஸ் சர்வைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி மாதிரியே இருக்குது இங்கிலீஷில். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பகிரப்படணும். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.